உங்களுடைய வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ரொம்ப கீழே இறக்குறீங்க கொஞ்சம் அதை பற்றி பேசாதீங்க. வேற ஏதாவது ஆமாண்டு காட்பாடி தொகுதியில் உங்களுடைய வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு சார். நீதி வென்று இருக்கிறது சார். நீதி வென்று இருக்கிறது. அதே போல தொடர்ந்து திமுக மேல வைகோ கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராரு. என்ன ரொம்ப கீழே இறக்குறீங்க கொஞ்சம் வேற என்ன இல்ல உங்களுடைய நண்பர் இல்லையா அவரு, அந்த மாதிரி பேசலாமா? திமுகவினுடைய அங்கம் வகிச்சு வந்தவர் அவரு. என் நண்பர் தான். திடீர்னு இந்த மாதிரி பேசுறாரு, கடுமையா பேசுறாருன்னு வருத்தம் தான். அவ்வளோதான். அதை பற்றி பேசாதீங்க. வேற ஏதாவது காட்பாடி தொகுதியில் உங்களுடைய வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு சார். நீதி வென்று இருக்கிறது சார். நீதி வென்று இருக்கிறது. அதே போல தொடர்ந்து திமுக மேல வைகோ கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராரு. என்ன ரொம்ப கீழே இறக்குறீங்க கொஞ்சம் வேற என்ன இல்ல உங்களுடைய நண்பர் இல்லையா அவரு, அந்த மாதிரி பேசலாமா? திமுகவினுடைய அங்கம் வகிச்சு வந்தவர் அவரு. என் நண்பர் தான். திடீர்னு இந்த மாதிரி பேசுறாரு, கடுமையா பேசுறாருன்னு வருத்தம் தான். அவ்வளோதான். அதை பற்றி பேசாதீங்க. வேற ஏதாவது காட்பாடி தொகுதியில் உங்களுடைய வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு சார். நீதி வென்று இருக்கிறது சார். நீதி வென்று இருக்கிறது. அதே போல தொடர்ந்து திமுக மேல வைகோ கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராரு. என்ன ரொம்ப கீழே இறக்குறீங்க கொஞ்சம் வேற என்ன இல்ல உங்களுடைய நண்பர் இல்லையா அவரு, அந்த மாதிரி பேசலாமா? திமுகவினுடைய அங்கம் வகிச்சு வந்தவர் அவரு. என் நண்பர் தான். திடீர்னு இந்த மாதிரி பேசுறாரு, கடுமையா பேசுறாருன்னு வருத்தம் தான். அவ்வளோதான். அதை பற்றி பேசாதீங்க. வேற ஏதாவது